அத்தியாயம் 42 அடையப்பட்ட இலக்கு. இப்போது அவன் கண்ணுக்குத் தெரியாதவராக இருக்க வேண்டும். எனவே நிர்வாண கண்களால் பார்க்க முடியாதவராக இருக்க வேண்டும். முன்பு அவன் சந்தித்தபோது திருட்டுத்தனமான மலைப்பாம்பை அவரால் உணர முடியாதது போல, அதன் காரணமாக இந்த நேரத்தில் அவனால் இருப்பை யாரும் உணர முடியாது. ஆனால் அவன் அதைப் பற்றி யோசித்தபோது, அந்தக் கூட்டத்தின் தலைவராகத் தோன்றிய ஓநாய்களில் ஒன்று அந்த நேரத்தில் எதையோ உணர்வது போல் வெறித்தனமாகத் தலையை ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கமாகத் திருப்புவது போல் தோன்றியது. ஆனால் இறுதியில் அது உணர முயற்சிப்பதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நேரத்தில்தான் ஓநாய்களில் ஒன்று வலிமிகுந்த அடக்கமான அழுகையுடன் அலறவும் ஊளையிடவும் தொடங்கியது. இது உடனடியாக மற்ற ஓநாய்களை உஷார்படுத்தியது. பயத்தில் கேட்கக்கூடிய சத்தங்களை எழுப்பியதால் அவை அந்த இடத்திலேயே குதித்தன. அழுகை சத்தத்தின் மூலத்தை தேடிய பிறகுதான் அவர்கள் அனைவரும் தங்கள் தோழரைப் பார்க்கத் திரும்பினர். அந்தத் தோழன் ஏதோ மூச்சுத் திணறுவது போல் கத்திக்கொண்டு இருந்தான். அதே நேரத்தில் அதன் உடல் அந்த இடத்திலேயே தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் தங்கள் தோழரை ஒரு கணம் புறக்கணித்துவிட்டு பின்னர் தங்களை நிதானப்படுத்திக் கொண்டனர். இப்போது தங்களைச் சுற்றி எந்த எதிரியும் இல்லை என்பதை உணர்ந்தபோது அவர்கள் நிம்மதியடைந்தனர். இருப்பினும் அவர்கள் முன்னால் இருந்த காட்சியைக் கண்டு அவர்கள் இன்னும் குழப்பமடைந்தனர். ஏதோ காரணத்திற்காக அவர்களின் தோழன் இன்னும் வலியால் அழுது கொண்டே இருந்தான். இப்போது அது சங்கடமான மற்றும் தாங்க முடியாத வலியிலிருந்து கட்டுப்பாடில்லாமல் துடிக்கத் தொடங்கியது. மிக விரைவில் அதன் உடல் திடீரென தளர்ந்து பின்னர் தட் என்ற சத்தத்துடன் தரையில் விழுந்ததால் அது அந்த இடத்திலேயே தனது இறுதி மூச்சை இழந்தது. தங்கள் தோழருக்கு என்ன ஆனது என்று யோசித்துக் கொண்டிருந்த மற்ற ஓநாய்கள் அனைவரையும் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பிடிப்புத் திறன் செயல்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் மிருதன் தனது புதிதாகப் பெற்ற இந்த திறமையைச் செயல்படுத்தி தனது இரையை அவர்களால் பழிவாங்கவே முடியாமல் அமைதியாக வேட்டையாடினான். இருப்பினும் அவன் அதோடு நிற்கவில்லை. மற்ற ஓநாய்கள் தங்கள் தோழன் திடீரென்று தங்கள் முன் இறப்பதைக் கண்டபோது ஏற்பட்ட குழப்பத்தைப் பயன்படுத்தி அந்த வாய்ப்பைப் பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொன்றாக திருட்டுத்தனமாக அவர்களை அணுகினான். அடுத்த சில நொடிகளுக்குள் காட்டின் அருகே ஏதோ தரையில் விழும் மந்தமான சத்தங்கள் எதிரொலித்தன. இந்த கட்டத்தில் அவன் புதிதாகப் பெற்ற இந்த திறமைக்கு ஏற்கனவே பழகிவிட்டான். எனவே மூச்சுத் திணறல் ஏற்படும் வரை தனது கையால் அவர்களின் கழுத்தை நெரித்து அனைவரையும் விரைவாகக் கொன்றான். ஓநாய்கள் குழுவில் கூட்டத்தின் தலைவன் மட்டுமே எஞ்சியிருந்தான். தனது கூட்டத்தால் எதுவும் செய்யவோ அல்லது எதிரி எங்கிருந்து தாக்குகிறான் என்று கூட அறியவோ முடியாமல் தரையில் விழுவதைக் கண்ட ஓநாய்களின் தலைவன் அடுத்த கணமே கோபத்தில் உருமினான். அதன் கூட்டத்தை இழந்ததற்கு பழிவாங்க அது தயாராக இருப்பது போல் தோன்றியது. ஏனெனில் அது எச்சரிக்கையான முகபாவனையைப் பேணியது. ஓநாய்களின் தலைவன் தன்னைச் சுற்றிப் பார்த்து எதிரி தன்னைக் காட்டிக்கொள்ளக் காத்திருந்தான். அவர்கள் அவ்வாறு செய்யும்போது அவர்கள் அதன் மீது கை வைக்கத் துணிவதற்கு முன்பே அது அவர்களைத் தாக்கும். இந்த நேரத்தில் மிருதன் தனது புதிதாகப் பெற்ற திறனில் மூழ்கி முகத்தில் ஒரு பாராட்டு வெளிப்பாட்டைக் கொண்டிருந்தான். அதன் காரணமாக இப்போது நடந்ததற்குப் பிறகும் ஓநாய் ஓடிப்போகத் தயாராக இல்லாததால் தனக்கு முன்னால் இருந்த ஓநாய்களின் கொடூரமான தலைவரை புறக்கணிக்க அவன் முடிவு செய்தான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த பிடித்திறன் அது ஒலித்தது போலவே இருந்தது. அடிப்படையில் உங்கள் எதிரியை விடாமல் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு இறுதியில் மூச்சுத் திணறி இறக்கும் வரை ஒரு மலைப்பாம்பிடமிருந்து ஒரு திறமையை ஒருவர் எதிர்பார்ப்பது போல. இந்த திறமையை மிருதன் பயன்படுத்தியபோது தனது உடலின் ஒரு பகுதியை எவ்வளவு உறுதியாக வலுப்படுத்த முடியுமோ அவ்வளவு உறுதியாக வலுப்படுத்த முடியும் என்பதைக் கண்டுபிடித்தான். இதனால் அவன் தனது கையை வலுப்படுத்தத் தேர்ந்தெடுத்தான். அதைப் பயன்படுத்தி ஓநாய்களை கழுத்தை நெரித்து இறுதியில் சில நொடிகளில் அவற்றின் கழுத்தை நெரித்துக் கொண்டான். என்ன ஒரு அற்புதமான திறமை! இது சத்தையை வலுப்படுத்துவது போன்றது என்றாலும் சரியான நேரத்தில் பயன்படுத்தும்போது பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பயனுள்ள திறமையாக அது இருந்தது. அதோடு மற்ற தரப்பினர் இந்த திறனிலிருந்து விடுபடுவது கடினமாக இருக்கும். ஏனெனில் அது ஒரு ஆற்றலால் வலுப்படுத்தப்படும் திறன் கொண்டதாகத் தோன்றியது. குறிப்பாக திருட்டுத்தனமான மலைப்பாம்பு ஒரு மாயாஜால மிருகமாக இருந்ததால் மந்திர ஆற்றலால். இப்போதுதான் மிருதன் கிரிப்ஸ்கில்லை மட்டுமே பயன்படுத்தினார். திறமையை வலுப்படுத்த எந்த சக்தியையும் பயன்படுத்தாமல் அது இயற்கையாகவே செயல்படுத்தக்கூடிய ஒரு உள்ளார்ந்த திறனைப் போல மாறியது. ஆனால் அந்த திறமையை வலுப்படுத்த அவன் எந்த சக்தியையும் பயன்படுத்தினால் அது ஏற்படுத்தும் விளைவை ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் ஒன்று நிச்சயம். அதாவது
பயன்படுத்தப்படும்போது எந்த வலுவூட்டல் வகை நுட்பத்திற்கும் அல்லது சக்தியின் அடிப்படையில் திறனுக்கும் அது இழக்காது. அந்த முடிவோடு மிருதன் பின்னர் தனது கவனத்தை ஓநாய்களின் தலைவரிடம் திருப்பினார். பின்னர் தனது திருட்டுத்தனமான பாம்பின் வலுவூட்டல் நிலையை செயல்தவிர்க்க முடிவு செய்வதற்கு முன்பு சிறிது நேரம் யோசித்தான். ஏனெனில் இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையால் ஏற்படும் இந்த விசித்திரமான கருத்துக்கு அவன் இன்னும் பழகவில்லை. மேலும் ஓநாய்களின் தலைவன் இப்போது தன் இருப்பைப் பற்றி எச்சரிக்கையாக இருந்தான். எனவே அதன் தற்போதைய மனநிலையில் இப்போது பதுங்கிச் சென்று அதை தாக்குவது எளிதல்ல. அந்த எண்ணத்துடன் அவன் உடனடியாக தனது திருட்டுத்தனமான பாம்பின் வலுவூட்டல் நிலையை மறைய வைத்தான். ஒருங்கிணைந்த பயன்முறை முடக்கப்பட்டது. உருமல். திடீரென்று தூரத்தில் ஏதோ ஒன்று தோன்றுவதைக் கண்டதும் ஓநாய்களின் தலைவன் உருமினான். மற்ற தரப்பினரின் தோற்றத்தைக் கண்ட ஓநாய்களின் தலைவன் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் சிறிது நேரத்திற்கு முன்பு தன் தோழர்களைக் கொண்ட எதிரி இவனே என்பதை பின்னர் உணர்ந்தான். கர்ஜித்தது. அதோடு திடீரென்று பழிவாங்கத் தோன்றிய எதிரியின் கழுத்தைக் கடிக்க முயற்சிக்க, வெறித்தனமாக முன்னோக்கிச் செல்ல அது எந்த நேரத்தையும் வீணாக்காமல் உடனடியாக இரத்தம் தோய்ந்த கண்களைக் காட்டியது. இருப்பினும் அடுத்த கணம் அது திடீரென அதன் சார்ஜிங் உடலை நிறுத்தி, எதிரியிடமிருந்து சுமார் 2 மீட்டர் தொலைவில் இருந்தபோது அது ஓடுவதை நிறுத்தியது. வலுவூட்டல். ஓநாய் மன்னரின் வலிமை, திறன் செயல்படுத்தப்பட்டது. மிருதன் தனது ஓநாய் வடிவத்திற்கு முற்றிலும் மாறிவிட்டான். தன்னைச் சுற்றி ஒரு கடுமையான ஒளி வீசியது. அவன் தனது கடுமையான பார்வையுடன் அந்த மிருகத்தை பார்த்தான். இந்த ஆள் இப்போதுதான் என்னைத் தாக்க முயற்சித்தானா? தூரத்தில் இருந்த விம்மிங் ஓநாயை பார்த்துக் கொண்டு மிருதன் அமைதியாக யோசித்தான். ஆயினும்கூட இந்த நேரத்தில் ஓநாய்களின் தலைவன் எதிரியிடமிருந்து ஒரு ஆபத்தை தெளிவாக உணர முடிந்தது. அவை திடீரென உருமாறி மிருதனை தோற்றத்தை மாற்றிக்கொண்டன. அந்த மாற்றமடைந்த நிலையை அது கண்டதும் எதிரியை நோக்கிய அதன் முந்தைய ஆக்கிரமிப்பு விரைவில் தணிந்து, இப்போது அது கொல்லப்படுவதற்கு முன்பு மெதுவாகப் பின்வாங்கத் தொடங்கியது. மிருத முன்பு அதை பார்த்ததும் அதன் தற்போதைய வலிமையுடன் எதிர்கொள்ளக்கூடிய எதிரி இதுவல்ல என்பதால் அதன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள ஓட வேண்டும் என்ற உந்துதலை அது உடனடியாக உணர்ந்தது. இந்த கட்டத்தில் மிருதன் சிறிது நேரம் அமைதியாக தலைவன் ஓநாயை கவனித்துவிட்டு பின்னர் தனது விரலால் செய்கை செய்து வலியுறுத்தினான். வா, நீ ஏன் முதலில் தாக்கக்கூடாது? நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஓநாய்களின் தலைவனுக்கு மற்ற மிருதன் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பது புரியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் அது உயிர் வாழ்வதைப் பற்றி மட்டுமே அக்கறை கொண்டிருந்தது. இந்த எதிரியிடமிருந்து தப்பிக்க அதனால் தயக்கமின்றி அது திடீரென்று திரும்பி கால்களுக்கு இடையில் வாலை இழுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓடத் தொடங்கியது. குறைந்தபட்சம் சொல்லப்போனால் இந்தக் காட்சியைக் கண்டு மிருதன் வாயடைத்துப் போனான். மற்ற தரப்பினர் பழிவாங்கப் போகிறார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவனது மாற்றப்பட்ட உருவத்தை கண்ட தருணத்தில் உயிர் வாழ்வதைப் பற்றி மட்டுமே அது நினைத்தது. ஓநாய் தன் உயிருக்காக ஓட முடிவு செய்ததா இல்லையா என்பது பற்றி மிருதன் கவலைப்பட்டார். இருப்பினும் அது தன்னைத்தானே சுமந்து செல்லும் அறிவுப் புள்ளிகளைப் பற்றி அவன் உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அதன் உயிருக்காக ஓடத் தெரிந்தால் அது புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அதை மனதில் கொண்டு மிருதன் திடீரென தனது தற்போதைய நிலையில் இருந்து மறைந்து ஓடிப்போன ஓநாய் நோக்கிச் செல்லும்போது காற்றோடு நகர்ந்தார். ரூஸ். அந்த நேரத்தில் அவன் கேல் சவாரி திறனை செயல்படுத்தினான். மிக விரைவில் ஓநாய்களின் தப்பிக்கும் தலைவரை அவன் நேரடியாக முன்னால் தோன்றினான். மேலும் தயக்கமின்றி 1 மீட்டர் உயரமுள்ள ஓநாய் தலையில் ஒரு குத்தை எறிந்தான். அதே நேரத்தில் தற்செயலாக அதன் தலையை எல்லா இடங்களிலும் தெளிக்காமல் இருக்க தனது வலிமையைக் கட்டுப்படுத்தினான். இதனால் பின்னர் மேலும் பிரச்சினைக்கு அழைப்பு விடுத்தார். அவனது இந்த தாக்குதலால் ஓநாய்களின் தலைவன் பின்னோக்கித் தடுமாறிச் சென்றதால் சிறிது நேரம் திசை திருப்பப்பட்டான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட மிருதன் உடனடியாக தனது நகங்களைக் கொண்ட கையை அதன் கழுத்தில் குத்தி ஓநாயைப் பிடித்து மேல்நோக்கி உயர்த்தி ஏதோ உடையும் சத்தம் தெளிவாக கேட்கும் வரை அதன் கழுத்தை இறுக்கமாக அழுத்தினான். விரிசல். அந்த நேரத்தில் ஓநாய்களின் தலைவன் விழுந்தபோது தட் என்ற சத்தம் எழுப்பியதால் அதன் உடலை தரையில் விழச் செய்வதற்கு முன்பு மிருதன் அதன் கழுத்தை அறுத்துவிட்டான். இந்த நேரத்தில் ஓநாயைக் கொல்ல பயன்படுத்திய மிருதனின் கை இரத்தத்தில் நனைந்திருந்தது. ஆனால் மிருதன் அதை பெரிதாகப் பொருட்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக அவன் தனது பார்வைக்கு முன்னால் இருந்த இடத்தின் வெற்றிடத்தை பார்த்தான். குறிப்பாக அதில் தெரியும் வாசகங்களின் வரிகளைக் காட்டிய திட்டமிடப்பட்ட ஹாலோகிராபிக் திரை. நீங்கள் 8 பிறழ்ந்த சாம்பல் ஓநாய் கூட்டத்தைக் கொன்றுவிட்டீர்கள். அவற்றின் தரவரிசை தி ரேங்க் மற்றும் சி ரேங்க் இடையே உள்ளது.
இந்த சாதனையை அடைந்ததன் மூலம் நீங்கள் மொத்தம் 1100 அறிவுப் புள்ளிகளைப் பெற்றுள்ளீர்கள்.